ஜேஆர்சிஎம். நான் சஹானா. நான் 10th கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். நான் இன்னைக்கு ஆர்சிஎம் சன்ஸ்க்ரீன் பற்றி நான் இன்னைக்கு எடுக்க போகிறேன். விச் இஸ் த லார்ஜஸ்ட் ஆர்கன் இன் அவர் பாடி? அதாவது நம்ம உடம்புல எது மிகப்பெரிய உறுப்பு அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின். தோல் தான் நம்ம உடம்புல மிகப்பெரிய உறுப்பு. இப்போ நம்ம பொதுவாகவே மனுஷங்களை பார்த்தோன்னா அவங்க உடம்புல அதிகமாக இருக்க ஆர்கன் எதுனா ஸ்கின். நம்ம அவங்கள பார்க்கும்போதே தெரியும் அவங்க ஸ்கின் தான் அவங்க உடம்புல அதிகமான சர்ஃபேஸ் ஏரியா கவர் பண்ணியிருக்கோம். அந்த ஸ்கின் சர்ஃபேஸ் ஏரியா ஹியூமனில் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1.5 to 2 ஸ்கொயர் மீட்டர் வந்து நம்ம ஸ்கின் சர்ஃபேஸ் ஏரியா இருக்குது. நெக்ஸ்ட்டு அடல்ட்டோட ஹியூமன் பாடியில் 300 மில்லியன் ஸ்கின் செல்ஸ் இருக்குது. சரி, நெக்ஸ்ட்டு இந்த ஸ்கின் நம்ம பார்த்தோம். இந்த ஸ்கின் வந்து 3 லேயர்ஸ் ஆஃப் டிஷ்யூ, அதாவது 3 அடுக்குனால ஆனது. அது என்னெல்லாம் பார்ப்போம். ஃபஸ்ட்டு இங்கே தெரியுதா, இது வந்து எபிடெர்மிஸ். நெக்ஸ்ட்டு மிடில் லேயர் வந்து டெர்மிஸ். நெக்ஸ்ட்டு தேர்ட் லேயர் வந்து ஹைப்போடெர்மிஸ். இப்போ நம்ம லார்ஜஸ்ட் ஆர்கன் எதுன்னு பார்த்துட்டோம், அது ஸ்கின் பார்த்துட்டோம். ஸ்கின் எதனால ஆனதுன்னு பார்த்துட்டோம். ஸ்கின்ல எத்தனை லேயர்ஸ் இருக்குன்னு பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு பொதுவாகவே நம்ம தான் ஸ்கின்னை ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா நம்மளை எப்படி ஸ்கின் ப்ரொடெக்ட் பண்ணுதுன்னு பார்க்க போகிறோம். நம்மளை ஸ்கின் எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுதுன்னா என்விரான்மெண்ட்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. அதாவது வெஹிக்கிள்ஸ்னால வர பொல்யூஷன், சன்ரேஸு, இதுலேருந்துலாம் நம்மளை இந்த ஸ்கின் ப்ரொடெக்ட் பண்ணுது. நெக்ஸ்ட்டு நம்ம ஹியூமன் பாடி டெம்பரேச்சர், அதாவது நம்ம ஹியூமன் பாடி டெம்பரேச்சர் எவ்வளோனா 37 டிகிரி செல்சியஸ். இந்த 37 டிகிரி செல்சியஸை கரெக்டாக பேலன்ஸ்டாக வச்சுக்க இந்த ஸ்கின் ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட்டு இப்போது ஒரு பொருள் சூடாக இருக்குது குளிராக இருக்குங்கிறத நம்ம எப்படி ஃபீல் பண்ண முடியும்னா அது நம்ம ஸ்கின்ல பட்டால் நம்மளால் அந்த ஃபீல் அது அது ஹீட்டாக இருக்கா கூலாக இருக்காங்கிறத நம்மளால் அதை ஃபீல் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி நம்ம ஸ்கின்ல வந்து 3 லேயர்ஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு எபிடெர்மிஸ், அதை வந்து நம்ம அவுட்டர் லேயர்னு சொல்லலாம், அதாவது வெளிப்புற பகுதி. இந்த லேயர் ஆஃப் ஸ்கின் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா நியூ செல்ஸை க்ரியேட் பண்ண, அதாவது புது புது செல்ஸை க்ரியேட் பண்ண இந்த லேயர் ஆஃப் ஸ்கின் வந்து ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்கின்னை பாதுகாக்க, என்விரான்மெண்ட்லேருந்து பாதுகாக்க ஹெல்ப் பண்ணுது. அது நான் அப்போ சொன்ன மாதிரி பொல்யூஷன், சன்ரைஸ்லேருந்து பாதுகாக்க இந்த லேயர் ஆஃப் ஸ்கின் வந்து யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் லேயர், செகண்ட் லேயர் பார்த்தீங்கன்னா டெர்மிஸ். இது வந்து மிடில் லேயர்னு சொல்லலாம். அதாவது இந்த க்ரீன் ஆரோ காட்டியிருக்கிறது தான் டெர்மிஸ். இந்த லேயர் ஆஃப் ஸ்கின் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம ஸ்கின்னோட மிடில் லேயர், அதாவது நடுப்புற பகுதின்னு சொல்லுவோம். இந்த லேயர் ஆஃப் ஸ்கின்ல எது இருக்குன்னா நர்வ்ஸ், நரம்புகள் இருக்கு, பிளட் வெசல், ரத்த நாளங்கள் இருக்கு, ஸ்வெட் கிளாண்டு, வேர்வை சுரப்பி, இது மூணும் இந்த லேயர் ஆஃப் ஸ்கின்ல இருக்கு. அதுக்கப்புறம் தேர்ட் லேயர் ஹைப்போடெர்மிஸ். இதை வந்து நம்ம இன்னர் லேயர்னு சொல்லுவோம், அதாவது உட்புற பகுதி. இந்த கடைசியாக இருக்கிறது தான் ஹைப்போடெர்மிஸ். இது வந்து நம்ம உட்புற பகுதின்னு சொல்லுவோம். இந்த லேயர் ஆஃப் ஸ்கின்ல என்ன இருக்குன்னா திசுக்களும் கொழுப்பும், அதாவது ஃபேட்டும் மசில்ஸும் இந்த லேயர் ஆஃப் ஸ்கின்ல இருக்கு. நெக்ஸ்ட் பொதுவாகவே ஹியூமன்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோன்னா 5 டைப்ஸ் ஆஃப் ஸ்கின் இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா நார்மல். நெக்ஸ்ட் அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆயிலி. அதுக்கப்புறம் காம்பினேஷன்னா ட்ரை ஸ்கின்னும் ஆயிலி ஸ்கின்னும் மிக்ஸ் ஆகிருக்கும், அதுதான் காம்பினேஷன் ஸ்கின். நெக்ஸ்ட்டு சென்சிட்டிவ். இப்போ நம்ம 5 டைப்ஸ் ஆஃப் ஸ்கின் பார்த்தாச்சு. இப்போ எல்லோரும் யோசிப்போம் ஏன் இந்த 5 டைப்ஸ் ஆஃப் ஸ்கின்னு. ஏன்னா நம்ம ஸ்கின்ல நேச்சுரலாக சீபம்னு ஒரு ஆயில் சுரக்குது. அந்த ஆயில் நம்ம ஸ்கின்ல எவ்வளோ சுரக்குதோ என்விரான்மெண்ட் மூலமாக நம்ம ஸ்கின்னுக்கு வர ப்ராப்ளம் ப்ளஸ் நம்ம யூஸ் பண்ணுற ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ்லாம் தான் நம்ம ஸ்கின் டைப்பை டிசைட் பண்ணும். அதனால இந்த சீபம் ஆயில் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். இதுதான் நம்ம ஸ்கின் டைப்பை வந்து இதான் டிசைட் பண்ணும். சரி, இப்போது இந்த ஒரு டைப் ஆஃப் ஸ்கின்ல இந்த சீபம் ஆயில் ப்ரொடக்ஷன் இருக்கனால தான் நமக்கு இந்த 5 டைப்ஸ் ஆஃப் ஸ்கின் இருக்குது. சரி, ஃபர்ஸ்ட் அப்போ இந்த டைப்ஸ் ஆஃப் ஸ்கின் பார்க்கலாம். இப்போ ஆயிலி டைப் ஆஃப் ஸ்கின். இந்த டைப் ஆஃப் ஸ்கின் இதில் பார்த்தாலே தெரியுது ஆயில். அப்போ இந்த டைப் ஆஃப் ஸ்கின்ல வந்து அந்த சீபம் ஆயிலோட ப்ரொடெக்ஷன் வந்து அதிகமாக இருக்கும். சீபம் ஆயில் வந்து அதிகமாக இந்த டைப் ஆஃப் ஸ்கின்ல வந்து சுரக்கும்.
அது மட்டும் இல்லாமல் அதிகமான ஆயில் சுரக்கிறனால நம்ம ஸ்கின்ல வந்து அதிகமான போர்ஸ், அதாவது அதிகமான துளைகள் வந்து இந்த டைப் ஆஃப் ஸ்கின்ல வந்து தெரியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ட்ரை ஸ்கின். ட்ரை ஸ்கின்னா இந்த டைப் ஆஃப் ஸ்கின்ல வந்து சீபம் ஆயில் ப்ரொடக்ஷன் சுத்தமாக இருக்காது. அதனால இந்த டைப் ஆஃப் ஸ்கின் எப்படி இருக்குன்னா ரொம்ப ட்ரையாக, ஃப்ளேக்கியாக, ரொம்ப சொரன்னு அப்படியே தொட்டு இழுத்தாலே ரொம்ப டைட்டாக இருக்க மாதிரி இருக்கும். அதுதான் இந்த டைப் ஆஃப் ஸ்கின். நெக்ஸ்ட்டு காம்பினேஷன் ஸ்கின். இந்த காம்பினேஷன் ஸ்கின் நான் சொன்ன மாதிரி இந்த ட்ரை ஸ்கின்னும் ஆயிலி ஸ்கின்னும் மிக்ஸ் ஆனது தான் காம்பினேஷன் ஸ்கின். இதை வந்து நம்ம டீ ஜோன்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம நெத்தி மூக்கு நாடியில் ஆயிலியாகவும் 2 சீக்ஸ் அதாவது 2 கன்னங்கள்லையும் ட்ரையாகவும் இருக்கும். இதுதான் காம்பினேஷன் ஸ்கின். நெக்ஸ்ட்டு சென்சிட்டிவ் ஸ்கின். இந்த டைப் ஆஃப் ஸ்கின்ல பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஒரு இரிட்டேஷன் இருந்துகிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் லைட்டாக ஏதாவது பட்டா கூட நம்ம ஸ்கின் வந்து ரெட்டிஷாக மாறிடும். இந்த டைப் ஆஃப் ஸ்கின் வந்து என்விரான்மெண்ட் ஃபேக்டர்ஸ்னால ரொம்ப அஃபெக்ட் ஆகும். அதாவது பொல்யூஷன், சன்ரேஸு, சன்லேருந்து வர எல்லா ரேஸு, நெக்ஸ்ட்டு யூவிஏ யூவிபி ரேஸ்னால இந்த டைப் ஆஃப் ஸ்கின் வந்து ரொம்ப பாதிக்கப்படும். நெக்ஸ்ட்டு நார்மல் ஸ்கின். இது வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஸ்கின். இதில் வந்து ஹெல்த்தியான சீபம் ஆயில் சுரக்கும். இந்த டைப் ஆஃப் ஸ்கின்ல நம்ம எந்த ஸ்கின் கேர் ப்ராடக்ட் யூஸ் பண்ணாலும் நம்ம ஸ்கின் வந்து பேலன்ஸ்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம 5 டைப்ஸ் ஆஃப் ஸ்கின் பார்த்தோம். இந்த 5 டைப்ஸ் ஆஃப் ஸ்கின் எந்தெந்த ரீசனால் சேஞ்ச் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக்ஸ், மரபு வழியாக இந்த ஸ்கின் டைப் சேஞ்ச் ஆகலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஏஜ், நமக்கு வயசாக சேஞ்ச் ஆகலாம். இப்போ நமக்கு 20 வயசில் ஒரு ஸ்கின் டைப் இருக்குன்னா அதுதான் 30 வயசு 40 வயசில் இருக்கும்னு கிடையாது. அதனால நமக்கு ஏஜாக நம்ம ஸ்கின் டைப் வந்து சேஞ்ச் ஆகலாம். நெக்ஸ்ட்டு ஹார்மோன் சேஞ்சஸ்னாலையும் நம்மளோட ஃபேஸ் டைப் சேஞ்ச் ஆகலாம். நெக்ஸ்ட்டு என்விரான்மெண்ட், சுற்றுச்சூழல் மூலமாகவும் நம்ம ஸ்கின் டைப் சேஞ்ச் ஆகலாம். நெக்ஸ்ட்டு இப்படிப்பட்ட இந்த ஸ்கின்னை எதெல்லாம் அஃபெக்ட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்னல் ஃபேக்டர், எக்ஸ்டர்னல் ஃபேக்டர். இன்டர்னல் ஃபேக்டர்னால் நம்ம எடுத்துக்கக்கூடிய சாப்பாடு, நம்ம நம்ம எடுத்துக்கிற சாப்பாடு ரொம்ப ஜங்க் ஃபுட் எடுத்தோன்னா நம்ம ஸ்கின் வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகும். அதே மாதிரி எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்னால் நம்ம யூஸ் பண்ணுற ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸு, அதிகமான நேரம் வெளியே இருக்கிறதெல்லாம் தான் நம்ம ஸ்கின் அஃபெக்ட் பண்ணுற 2 டைப்ஸ். சரி, இப்போ இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா சன் எக்ஸ்போஷர், அதாவது நம்ம அதிகமான நேரம் சன்னில் நிற்கும்போது அந்த சூரிய கதிர்கள் நம்ம மேலே படும்போது நம்ம ஸ்கின்னுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். அது என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரீமெச்சூர் ஏஜிங், அதாவது 20 வயசில் 30 வயசுக்கான ஃபேஸ் மெச்சூரிட்டி வந்து அவங்க ஸ்கின்னில் இருக்கும். நெக்ஸ்ட்டு சன் ரேஸ் படும்போது நம்ம ஸ்கின்ல வந்து சன்பன், அதாவது நம்ம ஸ்கின்ல வந்து எரிச்சல் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்கின் கேன்சரும் வர வாய்ப்பு இருக்குது. ஓகே, இப்போது நம்ம ஸ்கின்ல இருந்து 3 டைப்ஸ் ஆஃப் ரேஸ் வந்து வருது, அதாவது 3 டைப்ஸ் ஆஃப் சன் ரேஸ் வந்து வருது. அது என்னலான்னா யூவிஏ, யூவிபி, யூவிசி. யூவினா அல்ட்ரா வயலட். இந்த அல்ட்ரா வயலட்டில் 3 டைப்ஸ் இருக்குது, அதாவது யூவிஏ, யூவிபி, யூவிசி. சரி, ஃபஸ்ட்டு இதில் நம்ம யூவியை பற்றி பார்க்கலாம். இந்த யூவி ரேஸ் வந்து நம்ம ஸ்கின்ல வந்து ரொம்ப டீப்பாக போகும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபேஸில் சுருக்கம் வர்றதுக்கு இதுதான் ரீசன். அதுக்கப்புறம் நம்ம ரொம்ப இந்த சுருக்கம் வர்றதுனால நம்ம ஸ்கின் என்ன ஆகும்னா ரொம்ப ஏஜ்டாக, இந்த யூவி ரேஸ் வந்து நம்ம ரொம்ப ஏஜ்டாக காட்டும். அதனால் இது ரொம்ப டேஞ்சரஸான ரேஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூவிபி ரேஸ். இந்த ரேஸும் நமக்கு டேஞ்சர் தான். ஆனால் இந்த ரேஸ்னால நமக்கு சன்பன், அதாவது அதிகமான நேரம் நம்ம வெயிலில் நிற்கும் போது நம்ம ஸ்கின்ல வந்து அந்த ரேஸ் படும்போது நம்ம ஸ்கின்ல வந்து எரிச்சல், இரிட்டேஷன் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ரேஸ் வந்து நம்ம அவுட்டர் லேயர் ஆஃப் ஸ்கின், அதாவது எபிடர்மிஸை ரொம்ப பாதிக்கும். நெக்ஸ்ட்டு யூவிசி ரேஸ். இப்போ நம்ம பார்த்தோம் யூவிஏ, யூவிபி. இந்த 2 ரேஸ்லையும் ரொம்ப டேஞ்சரானதுன்னு பார்த்தீங்கன்னா யூவிசி. இது 2 கம்பேர் பண்ணல இந்த யூவிசி வந்து ரொம்ப டேஞ்சரான ரேஸ். ஆனால் இது வந்து நம்ம ஸ்கின்ல ரீச் பண்ண சான்ஸ் இல்லை. ஏன்னா இந்த ரேஸ் வந்து நம்ம எர்த்தோட அட்மாஸ்பியர்லேயே அப்சர்வ் ஆயிரும். அதனால் இது வந்து இந்த ரேஸ் வந்து நம்ம ஸ்கின்ல வந்து ரீச் ஆக வாய்ப்பே இல்லை. அதனால இதுலேருந்து நமக்கு ப்ரொடெக்ஷன் தேவையில்லை. யூவிஏ, யூவிபியிலேருந்து மட்டும்தான் நமக்கு ப்ரொடெக்ஷன் தேவை. இப்போது இது யூவிஏ, யூவிபியில் பார்த்தீங்கன்னா யூவிஏ ரேஸ்லாம் ரொம்ப டேஞ்சர். ஓகே, இப்போ நம்ம பார்த்தோம் யூவிஏ, யூவிபி ரேஸ். இந்த 2 ரேஸும் நம்ம ஸ்கின்ல படும்போது நமக்கு வர ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா சன்பர்ன், அதிகமான நேரம் வெயிலுக்கு கீழே நம்ம நிற்கும்போது நம்ம ஸ்கின்ல எரிச்சல் வரும், அதான் சன்பர்ன்.
நெக்ஸ்ட்டு ப்ரீமெச்சூர் ஏஜிங், 20 வயசில் 30 வயசுக்கான ஃபேஸ் மெச்சூரிட்டி இருக்கும். நெக்ஸ்ட்டு ரிஸ்க் ஆஃப் ஸ்கின் கேன்சர், அதாவது தோல் புற்றுநோய் வரவும் வாய்ப்பு இருக்குது. அதிகமான நேரம் நம்ம வெயிலில் நிற்கும் போது இந்த யூவிஏ யூவிபி ரேஸ் நம்ம மேலே படும்போது தோல் புற்றுநோய் வர வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் மெலாஸ்மா, பேட்சாக நம்ம ஸ்கின்ல வந்து பிளாக் கலரில் வரும், அதான் மெலாஸ்மா. நெக்ஸ்ட் சேஞ்ச் இன் ஸ்கின் டெக்ஸ்சர், இப்போ நம்ம ஸ்கின் வந்து ரொம்ப மாய்ஸ்சரைஸாக இருக்குதுன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம அதிகமான நேரம் அந்த யூவிஏ யூவிபி ரேஸ் கீழே இருக்கும்போது நம்ம ஸ்கின்னோட டெக்ஸ்சர் வந்து என்ன ஆகுனா ட்ரையாக மாறிடும். அதுக்கப்புறம் ஸ்கின் கலர் வந்து டேன் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் எலாஸ்டிசிட்டி, இப்போ நம்ம ஒரு துணின்னு எடுத்துக்கிட்டோன்னா அதில் எலாஸ்டிக் இருக்கிற வரைக்கும் தான் அது யூஸ் பண்ண முடியும். எலாஸ்டிக் இல்லைன்னா அந்த ட்ரெஸ் என்ன ஆயிரும், லூஸ் ஆயிரும். அதே மாதிரி தான் நம்ம ஸ்கின்ல எலாஸ்டிசிட்டி இல்லைன்னா நம்ம ஸ்கின்னும் லூஸ் ஆயிடும். நெக்ஸ்ட் டார்க் ஸ்பாட்ஸ், அதிகமான நேரம் வெயில் நிற்கும் போது நமக்கு ஹீட் பால்ஸ் வரும். இந்த ஹீட் பால்ஸ் வந்து இந்த ஹீட் பால்ஸ் உடஞ்சி என்ன ஆகுனா அது டார்க் ஸ்பாட்ஸாக மாறும். நெக்ஸ்ட் ட்ரை ஸ்கின்னும் அதே ரீசன் தான், நம்ம ஸ்கின்ல மாய்ஸ்சர் இல்லாதனால நம்ம ஸ்கின் ஹைட்ரேட்டடாக இல்லைன்னா அதிகமான நேரம் வெயில் நிற்கும் போது நம்ம ஸ்கின் வந்து ட்ரை ஸ்கின்னாக மாறிடும். அதுக்கப்புறம் ஆக்டினிக் கெராட்டோசிஸ், இது வந்து என்னென்னா அதிகமான நேரம் வெயில் நிற்கும் போது நம்ம ஸ்கின் என்ன ஆகுனா மீனோட உடம்புல பார்த்தீங்கன்னா செதிலாக இருக்கும். அதே மாதிரி நம்ம ஸ்கின்னும் செதிலாக மாறிடும். இது லேட்டராக நம்ம அப்படியே விட இது வந்து ஸ்கின் கேன்சராகவும் மாற வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு சன் டேன்னா வெயில் அதிகமாக நம்ம மேலே படும்போது நம்மளோட கலர் சேஞ்ச் ஆகிறது தான் சன் டேன். ஓகே, இப்போ இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்குது, நம்ம ஸ்கின்னை அஃபெக்ட் பண்ணதில் இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்குது. இதுக்கு நம்ம என்ன சொல்யூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சன்ஸ்க்ரீன். அதுக்கு ஒரே சொல்யூஷன் சன்ஸ்க்ரீன். ஓகே, சன்ஸ்க்ரீன்னா என்ன? சன்ஸ்க்ரீன்னா அது ஒரு டாபிக்கல் ப்ராடக்ட். அதாவது டாபிக்கல்னா ஸ்கின் மேலே அப்ளை பண்ணுறது தான் நம்ம டாபிக்கல் ப்ராடக்ட்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் இதை நம்ம சன் பிளாக் இல்லைன்னா சன் டேன் லோஷன் கூட சொல்லலாம். நெக்ஸ்ட் இது ரொம்ப எதுக்கு முக்கியமாக இந்த சன்ஸ்க்ரீன் யூஸ் ஆகுதுன்னா நம்ம பார்த்தோம் ஃபஸ்ட்டு யூவிஏ யூவிபி ரேஸ் பார்த்தோம். இந்த 2 ரேஸ்லேருந்தும் நமக்கு ஸ்கின்னுக்கு ஒரு ஹை ப்ரொடெக்ஷன் வந்து இந்த சன்ஸ்க்ரீன் கொடுக்குது. ஓகே, இப்போது சன்ஸ்க்ரீனோட யூசேஜ்னால எந்தெந்த பிரச்சனைகளை அவாய்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ப்ரீமெச்சூர் ஏஜிங், அதாவது 20 வயசில் அந்த 30 வயசு 40 வயசுக்கான ஃபேஸ் மெச்சூரிட்டி வர்றதை நம்ம தடுக்கலாம். 20 வயசில் 20 வயசுக்கான ஸ்கின் மெச்சூரிட்டி தான் நமக்கு இருக்கணும். அந்த முதுமை தோற்றத்தை வந்து நம்ம தடுக்கலாம். நெக்ஸ்ட்டு சன்பர்ன், வெயில்னால நம்ம ஸ்கின்ல ஏற்படுற எரிச்சலையும் தடுக்கலாம். நெக்ஸ்ட்டு சன் டேன், வெயில்னால ஏற்படுற அந்த தோல் கருப்பையும் நம்மளால் இந்த சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணுறது மூலமாக தடுக்க முடியும். நெக்ஸ்ட்டு டல் காம்ப்ளெக்ஷனையும் தடுக்கலாம், அதாவது தோலோட நிறம் வந்து ஃபேட் ஆகிறது, நம்ம ஸ்கின் கலர் வந்து ஃபேட் ஆகிறது தடுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்கின் இன்ஃப்ளமேஷன், அதாவது நம்ம தோல் வீங்கிறது அந்த அலர்ஜி தோலையும் நம்ம தடுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்கின் கேன்சர், தோல் புற்றுநோயையும் நம்ம சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணுறது மூலமாக நம்ம தடுக்கலாம். நெக்ஸ்ட்டு அப்போ எந்த சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்சிஎம் கீசோல் செக்மெண்ட்டில் உள்ள SPF 50+ PA+++ல உள்ள சன்ஸ்க்ரீனை தான் நம்ம யூஸ் பண்ணோம். அப்போது நம்ம சன்ஸ்க்ரீனில் அப்படி என்ன ஸ்பெஷாலிட்டின்னு பார்ப்போம். இதில் SPF 50+ இருக்குது. SPFனா சன் ப்ரொடெக்ஷன் ஃபேக்டர், சூரியன்லேருந்து வர அந்த ரேஸ்லேருந்து நமக்கு எவ்வளோ ப்ரொடெக்ஷன் கிடைக்குதோ அதான் நம்ம SPFன்னு சொல்லுவோம். இந்த SPF நம்ம சன்ஸ்க்ரீனில் எவ்வளோ இருக்கோ அவ்வளோ ப்ரொடெக்ஷன் நம்ம ஸ்கின்னுக்கு கிடைக்கும். இந்த SPF வந்து 30+ இருந்தாலே நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது. அதாவது 97% ப்ரொடெக்ஷன் வந்து நம்ம சன்ரைஸ்லேருந்து நமக்கு கிடைக்கும். ஆனால் நம்ம ஆர்சிஎம் சன்ஸ்க்ரீனில் 50+ இருக்கனால 98% நமக்கு UVA UVB ரேஸ்லேருந்து நமக்கு ப்ரொடெக்ஷன் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு PA+++னா இது வந்து இதுவும் ஒரு ப்ரொடெக்ஷன் தான். நம்ம சன்ரைஸ்லேருந்து ஒரு ப்ரொடெக்ஷன் கிடைக்கிற ஒரு ரேட், அந்த ரேட் எவ்வளோ இருக்குன்னா 8 to 16 இருந்துச்சுன்னா PA++னா 8 to 16 இருக்கும். அது அவ்வளோ இருந்துச்சுன்னா UVA ரேஸ்க்கு எஃபெக்டிவான ஒரு ப்ரொடெக்ஷன் வந்து நம்ம ஸ்கின்னுக்கு இந்த சன்ஸ்க்ரீன் மூலமாக கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ஆர்சிஎம் சன்ஸ்க்ரீனில் யூஸ் பண்ணியிருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் என்னெல்லாம் பார்ப்போம். ஃபஸ்ட்டு விட்டமின் சி. விட்டமின் சி எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா மைக்ரோ பிக்மெண்டேஷனை தடுக்க, அதாவது வெயினால் வர ஹீட் பால்ஸ் இருக்குல்ல அது வந்து பிம்பிளாக வரும், அதுதான் மைக்ரோ பிக்மெண்டேஷன் சொல்லலாம். அதை தடுக்க இந்த விட்டமின் சி யூஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்கின்னை நல்லா க்ளோயிங்காக வச்சுக்கணும் இந்த விட்டமின் சி. நெக்ஸ்ட்டு அலட்டாயின்,
இந்த அல்லட்டைன் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா நம்ம ஸ்கின்னை நல்லா ஸ்மூத் பண்ண யூஸ் ஆகுது. நம்ம ஸ்கின்னை நல்லா சாஃப்டாக வச்சுக்க இந்த அல்லட்டைன் யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு தேர்டாக பார்த்தீங்கன்னா ஹைலூரானிக் ஆசிட். இந்த ஹைலூரானிக் ஆசிட் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா நம்ம ஸ்கின்னை ஹைட்ரேட்டடாக எப்போவுமே நீர்ச்சத்தோடு வச்சுக்க இந்த ஹைலூரானிக் ஆசிட் யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு செராமைடு. இந்த செராமைடு வந்து நம்ம ஸ்கின்னோட பேரியரை ஸ்ட்ரென்த் பண்ண, அதாவது நம்ம ஸ்கின்னை வந்து சன்னிட்டருந்து பாதுகாக்கிற ஒரு பேரியராக இந்த செராமைடு வந்து ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட்டு சிசிடிஜி. இந்த சிசிடிஜி எதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னா நம்ம ஸ்கின்னை நல்லா ஸ்மூத்தாக வச்சுக்க இந்த சிசிடிஜி ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட்டு ஆலோவேரா. ஆலோவேரா எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா நம்ம ஸ்கின்னை மாய்ஸ்சரைஸ்டாக வச்சுக்க ஹெல்ப் பண்ணுது, ஹைட்ரேட்டடாக வச்சுக்க ஹெல்ப் பண்ணுது. இப்போது நம்ம ஆர்சிஎம் சன்ஸ்கிரீனில் 6 இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்குது. அதோட யூஸஸ் என்னெல்லாம்னு பார்த்துட்டோம், அது என்னெல்லாம்னு பார்த்துட்டோம். சரி, நெக்ஸ்ட்டு மார்க்கெட்டில் கிடைக்கிற சன்ஸ்க்ரீனுக்கும் நம்ம சன்ஸ்க்ரீனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சன்ஸ்க்ரீனில் SPF 50+ PA++ இருக்குது. அதாவது SPF 50+னால் நான் அப்போ சொன்ன மாதிரி நமக்கு 98% ப்ரொடெக்ஷன் நம்ம UVA UVB ரேஸ்லேருந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் PA++னால் 8 to 16 வந்து நமக்கு ப்ரொடெக்ஷன் ரேட் ஃபேக்டர் இருக்குது. அதனால நம்ம ஸ்கின்னை UVA ரேஸ்லேருந்து நம்ம ரொம்ப பாதுகாக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம சன்ஸ்க்ரீன் வந்து ரொம்ப லைட் வெயிட், அதாவது ஒரு மில்கி டெக்ஸ்சரில் தான் நம்மளோட சன்ஸ்க்ரீன் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம சன்ஸ்க்ரீன் வந்து நான் ஸ்டிக்கி அண்ட் நான் க்ரீஸி. க்ரீஸ் மாதிரி ரொம்ப பிசு பிசுன்னு இருக்காது, அதுவும் ஒட்டவும் செய்யாது. ஸ்கின்ல அப்ளை பண்ணோன்னா அப்படியே செட்டில் ஆயிரும். சரி, நெக்ஸ்ட்டு வாட்டர் ப்ரூஃப் அண்ட் ஸ்வெட் ப்ரூஃப். அதிகமான வேர்வை வந்தாலோ தண்ணி பட்டாலோ இது வந்து ஈஸியாக அழியாது. நெக்ஸ்ட்டு இதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம ஆயிலி ஸ்கின் எடுத்துக்கிட்டோன்னா நம்ம லைட் வெயிட் அண்ட் வாட்டர் பேஸ்டு சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு ட்ரை ஸ்கின் எடுத்தோன்னா க்ரீம் இல்லைன்னா லோஷன் பேஸ்டு சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் காம்பினேஷன் ஆயிலியும் ட்ரையும் மிக்ஸ் ஆன ஸ்கின் டைப்புக்கு நம்ம வந்து ஜெல் பேஸ்டு சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுவோம். சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கு வந்து மினரல் பேஸ்டு சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுவோம். நார்மல் சன்ஸ்க்ரீன் வந்து நம்ம ஆல் டைப் ஆஃப் எந்த டைப் ஆஃப் சன்ஸ்க்ரீனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம சன்ஸ்க்ரீன் என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லா டைப் ஆஃப் ஸ்கின்னுக்கும் பர்ஃபெக்டானது, அதாவது பர்ஃபெக்ட் ஃபார் இந்த 5 டைப்ஸ் ஆஃப் ஸ்கின்னுக்குமே நம்ம சன்ஸ்க்ரீனை யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஃப்ரீ ஆஃப் பாரபன் சல்ஃபேட் ஃப்ரீ. இந்த 2 கெமிக்கல் இருந்தும் நம்மளோட ஆர்சிஎம் சன்ஸ்க்ரீன் வந்து ஃப்ரீ. அதாவது எதெல்லாம்னா பாரபன் சல்ஃபேட்லேருந்து நம்ம ஆர்சிஎம் சன்ஸ்க்ரீன் வந்து ஃப்ரீ. அதாவது ஆனால் வெளியே மார்க்கெட்டில் கிடைக்கிற ப்ராடக்டில் சன்ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா பாரபனும் இருக்கும் சல்ஃபேட்டும் இருக்கும். ஆனால் நம்ம சன்ஸ்க்ரீனில் அது கிடையாது. நெக்ஸ்ட்டு டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்ட்டு. டெர்மட்டாலஜிக்கலினா இப்போ ஒரு இதுக்கு ஒரு டாக்டர் இருப்பாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா ஸ்கின்னுக்கு பார்க்குற டாக்டர் யார் சொல்லணும்னா நம்ம டெர்மட்டாலஜிஸ்ட்னு சொல்லுவோம். இந்த டெர்மட்டாலஜிஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த 5 டைப்ஸ் ஆஃப் ஸ்கின் உள்ள பர்சன்ஸ்க்கும் இந்த சன்ஸ்க்ரீனை யூஸ் பண்ணி இது ஒரு எல்லா டைப் ஆஃப் ஸ்கின்னுக்கும் இதை யூஸ் பண்ணலான்னு இந்த சன்ஸ்க்ரீனை வந்து அங்கீகரிச்சிருக்காங்க. அதாவது அதுதான் நம்ம டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டட்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு ரொம்ப முக்கியமாக நம்ம அங்கே பார்த்த UVA UVB ரேஸ்லேருந்து இது நமக்கு ப்ரொடெக்ஷன் பண்ணுது. அதுக்கப்புறம் நம்ம சன்ஸ்க்ரீனில் செராமைடு இருக்கனால நம்ம ஸ்கின்னோட பேரியரை நல்லா ஸ்ட்ரென்த் பண்ணுது. நெக்ஸ்ட் விட்டமின் C இருக்கனால நம்ம ஸ்கின்னில் மைக்ரோ பிக்மெண்டேஷனை தடுக்கு. ஆலோவேரா இருக்கனால மாய்ஸ்சரைஸாகவும் நம்ம ஸ்கின்னை உள்ள டேமேஜை ரிப்பேர் பண்ணவும் இந்த சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுது. இதுதான் மார்க்கெட்டில் கிடைக்கிற சன்ஸ்க்ரீனுக்கும் நம்ம சன்ஸ்க்ரீனுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். இப்போ எல்லாம் பார்த்தாச்சு, சன்ஸ்க்ரீன்னா என்னன்னு பார்த்தாச்சு. இப்போ இதை எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம வெளியே போகிறதுக்கு 15 to 20 மினிட்ஸ் முன்னாடி நம்ம ஃபேஸு நெக்கு பாடி, அதாவது நம்ம சன்ரைஸ் நம்ம பாடியில் எங்கெல்லாம் படுதோ அந்த ஏரியாலலாம் நம்ம 15 to 20 மினிட்ஸ்க்கு முன்னாடியே நம்ம அதை அப்ளை பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு நமக்கு ஸ்வெட் ஆகும்போதோ நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணும்போதோ டவல் வச்சு அந்த ட்ரை பண்ணும்போதோ நம்ம இதை வந்து ரீஅப்ளை பண்ணிகிட்டே இருக்கணும். ஃப்ரீக்வெண்ட்டாக ஸ்வெட் ஆகும்போதெல்லாம் நம்ம ரீஅப்ளை பண்ணிகிட்டே இருந்தால் நம்ம ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு ப்ரொடெக்ஷன் கிடைக்கும். சரி, இதெல்லாம் பார்த்துட்டோம். இப்போ இது எந்த அளவில் எடுத்து யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் கிடைக்கிற சன்ஸ்க்ரீன்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு விரலுக்கு எடுக்க சொல்லுவாங்க. ஆனால் நம்ம ஆர்சிஎம் சன்ஸ்க்ரீன் அவ்வளோ எடுக்கணும்னு அவசியமே கிடையாது. ஒரு மிளகு சைஸ் எடுத்தால் போதும். நம்ம ஆர்சிஎம் சன்ஸ்க்ரீன் வந்து ஒரு மிளகு சைஸ் எடுத்து அப்ளை பண்ணால் போதும். சரி, ஓகே. இப்போ நம்ம கீசோல் செக்மெண்ட்டில் உள்ள SPF 50+ PA++ உள்ள சன்ஸ்க்ரீனோட ரேட் MRP பார்த்தீங்கன்னா 249. ஆனால் இதே நம்ம வெளியே உள்ள ப்ராடக்டில் உள்ள சன்ஸ்க்ரீன் பார்த்தோன்னா 400-500 இருக்கும். ஆனால் நம்ம ஆர்சிஎம் சன்ஸ்க்ரீன் வந்து 249 ருபீஸ்க்கு நமக்கு சேல் பண்ணுறாங்க.
இதே ஐடினா நமக்கு இதுலேருந்து நமக்கு கம்மியாக கிடைக்கும். ஓகே. யூஸ் கீசோல் சன்ஸ்க்ரீன் அண்ட் ஸ்க்ரீன் யுவர் ஸ்கின். நம்ம கீசோல் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறது மூலமாக நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா ஸ்க்ரீன் பண்ணலாம். ஜேஆர்சிஎம் ஜெய் கீசோல்.